எதிரிக்கு போன எபிசோடில் பார்த்தனா இந்த மாதிரி டோனை முடிக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. ஸோ அதுக்கான ஆர்டரை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணாடி போட்டுட்டு இருக்கவன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக சியன் பண்ணோம். இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு விஷயம் இருக்குது, அந்த கேஸை பற்றி பேசலாமே. ஓ, என்ன சொல்ல வர? இந்த மாதிரி பொராமா டாங் லீடர் பொசிஷன் வந்து எம்டியாக இருக்குது, ஸோ அதுக்கான எலெக்ஷனை நடத்தலான்னு சொல்லிட்டா. ஆமாம், அது கூடவே அதுக்கான கரெக்டான பொசிஷனையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ டுவானோ எல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, இங்கேருந்து இப்போ அப்படியே நழுவிட வேண்டியதான். அந்த இடத்துல இந்த பொண்ணை அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு இவன் தான் பொராமா டாங்கோட புது லீடராக இருக்கப்பறம், ஸோ எல்லாருக்கும் நியாயம் சொல்லு அப்படின்னு டுவானை பிடிச்சி காமிக்க எல்லாரும் நான் பார்த்து ஷாக்லேயே. இவனை தானே டிவி ஸ்க்ரீனில் காமிச்சாங்க, என்னது இவன் தான் லீடராக இருக்கப்பறானா? ஒருத்தனும் கத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டவனும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்த ஒருத்தனையே நம்மளோட சைடில் வச்சுக்கலாம், அது கூடவே அவனை எலெக்ட் பண்ணி லீடர் ஆக்கலான்னு சொல்கிறேன். இது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இது பர்ஃபெக்டாக இருக்கும்பா. ஜஸ்ட் திங்க் பண்ணு, இந்த மாதிரி ஒருத்தனாக இருந்து 3 பேர் தோக்கடிச்சிருக்கான், இதுவே போதாது இவனை லீடர் ஆக்குறதுக்கான தகுதியா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ரெட் ஷர்ட்டோ, இன்சியாங் இன்னும் இப்படியே கவர்மெண்ட் இருக்க போறியா என்ன? அவன் சொல்கிறது கேட்டியா இல்லையா? உன்னோட ஆட்களை அடிச்சதுலையே அவன் ப்ரூவ் பண்ணிட்டானா அவன் லீடர் ஆகலான்னு சொல்லிட்டு. வெல், அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியே டுவானும் அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு வந்துட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்கா? அந்த புள்ளி குரூப்பில் சேர்றதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அது கூட லீடரா வாய்ப்பே இல்லை. நீ நல்லா திங்க் பண்ண, இப்போ எந்த பொசிஷனில் இருக்கானே அவனை திங்க் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணும் இப்போ மட்டும் நீ மெம்பராக மாறிட்ட, நீ பண்ண எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் உனக்கு வேறு சாய்ஸும் இல்லை. நீ சொல்கிறத பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ உனக்கு தேங்க்ஸ்ப்பா இந்த மாதிரி என்னை பற்றி யோசனை பண்ணதுக்காக. இது ஒன்றும் உனக்காக பண்ணலை. அப்போ பிள்ளை இருந்தது சத்தம். இந்த மாதிரி நான் இங்கன்னா அந்த பொசிஷன் எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உன்னா உன்னோட இடத்துல வைக்கணும். டுவானா யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா டுவானா ஷாப்பிங் பண்ணுற இடத்துல ஒருத்தன் வம்பில் திட்டுதான்ல அவன் தான். சியோனோ ஷாக்லேயே, கேங் நீ எப்பறம் இங்கே? சியான் எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை, இங்கே மெம்பர்ஸ் மீட்டிங் போயிட்டுருக்கேன்னு. அது கூட எனக்கு அப்பயே தோணுச்சு, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்ல மொழியே எதுவும் மிஸ் ஆகுதுன்னு. ஸோ இதை தான் நீ மறைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண. இவன் நான் உனக்கு லீடர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தோணுனா கூட இவனை போய் லீடர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறிய. இது ஒன்றும் தப்பு இல்லை. அவன் பேசிகிட்டே தப்புன்னு டோனோட கழுத்தை நெடிக்க டோனை மூச்சு விட முடியாமல் அவன் கேங்கோட கையிலேயே டேப் பண்ணிகிட்டு இருக்கா. பாத்தியா, என்கிட்டே தப்பிக்க முடியாமல் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இவனை போய் லீடர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறிய. அந்த இடத்துல கண்ணாடி போட்டவனும் கொஞ்சம் நீங்கள் பப்ளிக்கில் பெரிய சீனை கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்களா? இந்த பொராமா டாங் குரூப்புக்கு மிஸ்டர் டுவான் நீங்கள் லீடராக இருக்க போகிறீங்க, இது உண்மை தானே? கேங்கோ, நான் தான் லீடராக போகிறேன். அதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சியானோ கத்ரா, கொஞ்சம் வாயை மூடு, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுடா. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் எல்லாத்தையும் அவங்க உட்காந்துருக்க பசங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கடா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த டுவான் என்ன இவ்வளோ வீக்காக இருக்கான், ஆனால் அந்த பொண்ணு கத்துறாளே அது வெறித்தனமாக இருக்காடா. அந்த கண்ணாடியும். ஸோ இந்த லீடர் ஆகிறதுக்கு 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்போ நாங்கள் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்த நிமிஷம் பார்த்தா அவங்க உட்காந்துருந்த எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிக்க டுவானை கத்துறான், சாரி எனக்கு தமிழ் லீடர் ஆகிறதுக்குன்னா எந்த பிளானும் இல்லை. அதை எவனுமே கேட்கலையே. அவங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்க கேங்கோ பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ கேம் ஆரம்பிக்கலாமா? 2 பேரில் ஒருத்தங்க டிஃபீட்டை ஒத்துக்கணும், இல்லைனா அவங்களால மேட்ச் கண்டினியூ பண்ண முடியாமல் போகணும். அது வரைக்கும் இந்த கேம் போயிட்டே இருக்கும். இதே டுவான் நீ ஜெயிச்சிட்டனா நீ இந்த பொராமா டாங்கோட லீடரா உடனே பதவியை ஏற்றுக்கலாம். டுவானுக்கு தான் 20 செகண்ட்க்கு முன்னாடி இந்த மீட்டிங்கில் பெரிய சீனாக்காதீங்க, ஃபைட் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஒருத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? லீடராக வரதுக்குன்னா சண்டை போடணுமா? வாய்ப்பே இல்லை. பேசாமல் தோல்வி ஒத்துக்க வேண்டியதான். அந்த நேரத்தில் அது காப்பு வைக்கிற மாதிரி கேங்கோ, இப்போ மட்டும் நீ தோல்வி ஒத்துக்கிட்டனா உனக்கு ஏன் முடிச்சு போட்டுருவோம். ஏன்னா முன்னாடி இதை பற்றினே பேசிகிட்டு இருந்தோம். சியோன் இது கூட நீ என்ன ரொம்ப வெறுக்காத, ஏன்னா நீ பண்ண ஆக்ஷனுக்கான ரிசல்ட்டு தான் இது. இப்போ நீ பொறாம டாங்கோ என்கிட்ட கொடுத்துடு, புரியுதா? ஏண்டி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அப்போ டுவானோ கரெக்டாக அவனோட பவர்ஃபுல்லான ஸ்கில்லான அந்த ஃபால்கன் ட்ராப்பை யூஸ் பண்ணி பறந்து வந்து கேங்கை அடிக்க அதை பார்க்குறக்கு எல்லாருமே ஷாக். என்னடா இவன் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறான், ஆனால் இது என்னது? ஆனால் செம்ம கூலாக இருக்குப்பா இது. இப்போ அந்த புகை மூட்டைலாம் போயிட்டு கேங்கு காமிச்சா அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படல, அவன் அசால்ட்டை கை வச்சு பிளாக் பண்ணியிருக்கான். இதை பார்க்குற டுவானுக்கு தான் இவனே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, இவ்வளோ பேர் அட்டாக் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே அவளை. ஆனால் அவனும் என்ன உண்மையாக ஆச்சரியப்படுத்திட்டேன். நம்ம டுவானை நினச்சி பார்க்குறான், மலை மாடு மாதிரி இந்த அவனே இதை வச்சு தோக்கடிச்சேன். அப்போ இவன் அவனோட ரொம்ப பவர்ஃபுல்லா, அவ்வளோதான் கடை முடிஞ்சிச்சா? அப்போ கேங்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம டுவானோட கழுத்தை நிறுத்திக்கவும் டுவானு கதறான், இல்லை உர்றான்னு சொல்லி டேப் பண்ணிட்டு இருக்கான். அவனும் நீ இப்போ எவ்வளோ டேப் பண்ணாலும் நான் விட போகிறது இல்லை, பிகாஸ் நீ மயங்கி விழுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுதுக்கான காரணம் இவன் பழைய கிளாஸ்மேட், ஆனால் இப்போ ரொம்ப மாறிட்டான். இப்போ அந்த பாஸ்ட்டை காமிக்கிறாங்க, அதில் இதே மாதிரி தான் டுவானை ஒருத்தர் குண்டா இருக்க பையன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க டுவானை கதறான், உர்றான்னு சொல்லி டேப் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனும் இந்த கோல்டன் டர்ட்டில் நீ பிடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குல்ல, எப்படியே போனால் இவன் மயங்கிடுவான் போல. ஏன்டி பண்ணிட்டு இருக்காங்களாம்? அந்த டைமில் மயங்கிற கேம்னா ரொம்ப பாப்புலராக ஸ்கூலில் சுற்றிட்டு இருந்துச்சான். சாப்பிடும்போது கூட இதே மாதிரி தான் அவனை கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பான், ஏன் ரெஸ்ட் ரூம் போகல கூட. ஆனால் உன்னால் நான் எப்போ பண்ணா சுயநலவை இழக்கிறானோ அப்போ கூட நான் அந்தளவுக்கு பயப்பில்லை. நான் என்ன பயந்தேன்னா நான் சுயநலம் இழந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறாங்க. பார்த்தா டோனட் டவுஸை உருவிட்டாங்க, அதுவும் கிளாஸ் ரூமில் போட
அவங்க சுற்றி கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லி சுற்றி வளைச்சு அவனை செம்மையாக போட்டு கலாச்சிட்டு இருக்க. டோனிக்கு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவன் முன்னாடி என் சபையா இருக்கவனும் கிட்ட வந்துட்டு, நீ உண்மையாக ஆம்பளடா. பட் டோனு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். இவனால் எவ்வளோ அவமானத்தை பார்த்தேன். நான் அந்த டைமில் எந்த பொண்ணு முன்னாடியும் எனக்கு நிற்க தோணாது. ஏன்னா அவ்வளோ கூச்சமாக இருக்கு எனக்கு. இப்போ டோனை காமிக்கிறாங்க. பார்த்தா அதே மாதிரி லைட்டாக மயங்கிட்டு இருக்க. ஆனால் அந்த கேங்கும் ஜாலியாக இருக்கான். அதை பார்த்துக்கிட்டே இவனுக்கு ஏதாச்சும் நோய் வந்து சாக மாட்டானா, இல்லைன்னா சாப்பிட்றது எதுவும் சிக்கியாச்சும் சாக மாட்டானா, எப்படி இவன் வெயிட்டை குறைச்சி இப்போ ஹேண்ட்ஸம் ஆயிட்டான். பொண்ணுங்களும் இவன் பின்னாடி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யோசனை பண்ணாமல எனக்கும் வந்துட்டு இருக்கு. என்னால் இந்த நாய்ங்க கிட்ட தோக்க முடியாது நினச்சிக்கிட்டே அவன் எந்திரிக்க டைப் பண்ணுறேன். அதை பார்க்குற மற்றவங்களும், இங்கே பாடுறா என்னடா இவ்வளோ மேட்ச் போர் அடிக்குது. ஆமாம் என்ன நினைக்கிற, பெரிய தெரியாதீவானா நம்மளோட கேங்கை தோக்கடிச்சிருவானா? ஆமாம் ஆமாம். அப்போ இவன் ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி 0 தானே. இப்போ டுவனுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது ப்ராபபிலிட்டி. நான் ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது? 1 டைம் யூஸ் பண்ணுற ஸ்கில்லை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். அதை அவன் பிளாக் பண்ணிட்டான். அது கூட அவன் கழுத்து நினைக்கிற அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் வாய்ப்பே இல்லை. அவன் கேங்கும் இப்போலேருந்து நான் தான் இந்த புறமாட்டாங்கோட லீடர். யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லலாம். அந்த நேரத்தில் ஒருத்தனும் பேசாமல் இருக்க. அப்போ அவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா டுவானோ நான் ஆல்மோஸ்ட் இதான் என்னோட முடிவான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டேன். அப்படி நின்றுட்டு இருக்க. கேங்கும் அவனை பார்த்துக்கிட்டே, என்ன தம்பி நீ இன்னும் கண்டினியூ பண்ணி சொல்லி ஆசைப்படுறியா? நீனே அவனை பெரிய சிக்கலை சிக்க வைக்கணும்னு சொல்லி பார்த்தா நான் என்ன பண்ணுறது? ஏடா கேங்கே, என்னை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னை பற்றி கவலைப்படு. ஏன்னா நீ என்கிட்ட இப்போ சமத்தியாக வாங்க போகிறேன் அப்படி பேசிக்கிட்டு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அதை பார்க்குற மற்றவங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல. இவனடா இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மையா? இல்லை கொஞ்சம் கூட நம்ப முடியல. அவன் கண்ணப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஒரு கத்தத்துக்கு மேலே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது பூனைக்குட்டி அட்டாக்கா அப்படின்னு. நம்மளை துவானோ இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவன் யோசிக்கிறான். இதெல்லாம் 7 நேரத்துக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அவன் பேக்கெட்லேருந்து அந்த சில்வர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, அதை வச்சு அவன் ஸ்கில் அன்லாக் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு ரேண்டமான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்கில் கிடச்சிருக்கும். அந்த ஸ்கில் என்ன லாபம்னா, அது மாணவவை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாது. பட் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி நம்ம அட்டாக் பண்ண ஒரே ஒரு % தான் சான்ஸ் இருக்குது நம்ம அந்த ஆப்போனண்ட்டுக்கு பவர்ஃபுல்லான பஞ்ச் கொடுக்குற மாதிரி. ஸோ அதை பார்த்துக்கிட்டு டுவானு யோசிக்கிறான், என்னது 1% தானா? ஸோ அப்படின்னா நான் ஒருத்தனை 100 வாட்டி அடிக்கணும். அந்த 100 வாட்டி அடிக்கிறதுல ஒரே வாட்டி தான் அந்த பாசிபிலிட்டி இருக்குது. என்ன கர்மாந்திராண்டா இது? போன வாட்டி என்னன்னா எனக்கு ஒரு ஸ்கில்லை கொடுத்தீங்க, நிறைய மாணவா கன்சியூம் ஆகிற மாதிரி. இப்போ மாணவ எதுவும் எடுத்துக்காது. ஆனால் இந்த ஸ்கில் எப்படா யூஸ் பண்ணுறது? இப்போ தலைவனை காமிக்க இப்போ உண்மையாக அந்த ஸ்கில்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. நம்ம ஷியோனுக்கா ஒரே கூச்சமாக இருக்குது. இவன் என்ன கர்மந்திராண்டா பண்ணிகிட்டு இருக்கான், ஒரே சிரிப்பு வந்துட்டு இருக்குன்னு. அவன் யாரையுமே கண்டுக்கல. அவன் பாட பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த சான்சஸ் வரதுக்காக. 74 75 கவுண்ட் பண்ணிட்டு வேற. கேங்கிக்கே புரியல என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்க. ஆனால் அவன் கண்டுக்கவே. கடைசியாக எப்படியோ 100வது பஞ்ச் அவன் கொடுக்கவும் ஒரு ரியாக்ஷனும் ஆகல. இந்த மாதிரி டுவானோ கடுப்புலேயே யோசிக்கிறான். இந்த மாதிரி கேம்லனா ரிங் வந்து ஒரு இரிப்ளேசிபிளான எலிமெண்ட். ஸோ இது இருக்கனால ஜெயிக்கிற வாய்ப்புகள் ஈக்குவலாக இருக்கும். ஐயோ நான் தோத்துட்டேனே. டுவானே, நீ பாட்டு உங்களோட இங்கிலீஷ் டீச்சருக்கு வச்சிருக்க காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்க அந்த அப்கிரேடுக்காக. கவலைப்படாத மச்சான், இப்போ என்னோட மேக்ஸ் டியூட்டரோட ஃபீஸ் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா தான் அதை செலவு பண்ணுவேன். யாரா நீ? இந்த ரீசனுக்காகவே அதான் ஆரஞ்சு இருக்கே. ஸோ நான் ஜெயிக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் டுவானோ, அதான் ஆரஞ்சு இருக்கே, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் இந்த ஆரஞ்சே போயிருக்க போதுரா, தேவையில்லாம காசு செலவு பண்ணாதேன்னு. ஆனால் அதை கண்டுக்காம டுவான் செலவு பண்ணிகிட்டே இருக்கான். எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த டுவானோட ஃப்ரெண்டும் சொல்கிறான். நான் சொன்னால அப்பயே இப்போ பாரு தோத்து போயிட்டேன். நான் சொல்கிறேன்லடா அப்படின்னு டுவான் திரும்பி சண்டை போட்டுட்டு இருக்க. ஏன்னா ரிங் வந்து எப்படி ஈக்குவலான சக்ஸஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளோட மொத்த நம்பிக்கையும் நொறுக்கவும் செய்யும். சேம் அதுபோல் டுவான் அந்த கேங்கை பஞ்ச் பண்ணால ஒன்றுமே ஆகாமல் இருக்க. அவன் நம்பிக்கை இழந்துட்டான். அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த கேங்கோ அவன் கழுத்தை நடிச்சுக்கிட்டே, இந்த வீக்கான பஞ்ச் மூலியமா என்னை தோக்கடிச்சுலாம் சொல்லி ட்ரை பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் அண்டர்டேக்கிற மாதிரி கீழே அடிக்கவும் அவ்வளோதான் டுவானும் மயங்கிற நிலைமைக்கு போயிட்டான். அப்புறம் கேங்கும் கையில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் தொடச்சிட்டு, நான் கூட நீ வந்து ஆரம்பத்தில் ஏதாச்சும் கெத்தாக பண்ணுவேன்னு பார்த்தா எல்லாம் வாய்ப்பேச்சு தான். வெல் ஈவன் உன்ட்டு ஏதாச்சும் உண்மையான பிளான் இருந்தால் கூட என்னை தொட்டிருக்க முடியாதுடா. நான் 130 கிலோ குறைக்கிறதுக்கு ஒரு நாளும் நான் ட்ரெயின் பண்ணேன். அது ஏதோ என்னோட ஸ்கின்னையும் என் போனியும் நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி என் பாடியை வச்சிருக்கேன். உன்னால் சின்னதாக ஸ்க்ராட்ச் கூட போட முடியாதுடா. அப்போ டுவானோ கடுப்பேற்றுற மாதிரி, நீ மிடில் ஸ்கூலில் குண்டா தானே இருந்த, அது பூஸ்னிக்கா மாதிரி. உனக்கு என்ன தெரியுமா? ஆமாம் உனக்கு ஞாபகம் இல்லை கேங், நீ புலி பண்ணிட்டு இருந்த ஆட்களில் நானும் ஒருத்தன். அந்த பேனெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லாருமே அந்த விஷயத்தை ஈஸியாக மறந்துடுவீங்கள்ல. அவனை திங்க் பண்ணிவிட்டு கிட்ட வந்துட்டு இருக்க. ஐயோ நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னா டுவானோ, என்கிட்ட கிட்ட வராத ஓடிப்போ கேங். டுவானே எனக்கு உண்மையாக ஞாபகம் இல்லைப்பா நான் என்ன பண்ணேன்னு. அப்படி பேசிக்கிட்டு டுவானோட காலை பிடிச்சி தூக்கி விசிறி அடிச்சுட்டு, நீனே என்னமா இருந்தேனே, நீ சின்ன வயசில் விளாண்ட பொம்மையை பற்றினா உனக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. இதை நான் பார்த்துட்டு இருக்க சியோனோ டுவான். அப்போ ஆனி நியூ சங்கம், நீ டுவான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தா அதை கை விட்டுரு. நான் அந்த சைடில் இருக்க டுவானோ அவன் ஃபைட் பண்ணுறதுக்கான அந்த மன உறுதியை இழந்துட்டான். டுவான் அதே மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கான். அந்த 1% எனக்கு கிடைக்கல, அதை நம்பிட்டு இருந்தேன், அது மூலியமாக நான் தோக்கடிச்சலான்னு. இப்போ நான் எதிர்த்து நின்று ஜெயிக்க கூட எனக்கு வாய்ப்பு இல்லை.
இப்போ நான் தோல்வி ஒத்துக்கிட்டேனா இங்கே இருக்க எல்லாருமே என்ன முடிச்சு விடுவாங்க. இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அப்போ ஆனோ இந்த ஃபைட் முடிஞ்சதுன்னு சொல்லவும் உனக்கு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். அதை பார்க்குற கேங்கும் நீ உண்மையாகவே டஃபாக தான் இருக்க, அதுவும் போனோடய எந்திரிச்சு மாதிரியே இப்போயும் நிற்கிறிய. ஷியனும் ஆச்சரியப்படுறான். இவ்வளோ அடி வாங்கியும் இவன் நிற்கிறானே. ஆனால் டுவானோ இங்கே தானே எஸ்கேப் ஆகணும்னா இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அப்படி நினச்சிக்கிட்டே இப்போ யோசனை பார்த்தா நம்ம மிடில் ஸ்கூலில் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். ஏன்டா டுவானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே என்ன குண்டேன்னு சொன்னேன். டுவானோ எங்கள் அம்மா கிட்ட காலில் விழுந்து இந்த ஊர்லேருந்து வேற எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கணும். ஃபஸ்ட்டு இங்கே தானே எஸ்கேப் ஆகணும் அப்படி நினச்சிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தனை கலாச்சிக்கிட்டு ஃபன்னாக இருக்கிறதெல்லாம் நார்மல் தானே. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. அப்படி பேசிக்கிட்டே ஓட ஆரம்பிக்க கீழே போட்ட ஜாக்கெட்டை தடுக்கி அவன் கேங் கிட்ட போயிட்டு கேங்கை தொடவும் அடுத்த செகண்ட் அவன் பறந்து போயிட்டு அந்த லிஃப்ட்லேயே அடிக்க. அதை பார்க்குற பசங்கள்லாம் இப்போ நான் பார்த்தது உண்மையா, இப்போ கேங்கை பறந்தா போனா அதுவும் டுவன் ஜஸ்ட் தொட்டதில்ல. சிவனும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க. அங்கே இருக்க பசங்கள்லாம் கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரே இடத்த மட்டும் இப்போ என்ன பண்ணானா அவனோட கையில் வந்து மொத்த கீயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை எனிமியோட பாடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இது வந்து முரியும் ஃபார்பிடன் ஸ்கில்ரா. இது மூலியமாக ஸ்கெலிட்டன் ஆர்கன் சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணலாம். நீ அனிமில கூட பார்த்துருக்கலாம். இதோட பேர் என்ன தெரியுமா? ஃப்ளேம் எம்பரர் ட்ராக்ஸ் அண்ட் பாம். இதெல்லாம் பார்க்குற டுவானோ இவன் ஒரு அனிமோட்டாக்காக இருப்பான் போல. அப்போ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன்லையும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலிட்ட வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்லி வரவும் அதை பார்த்துட்டு நான் கூட இது பேசிவ் ஸ்கில்னால அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் உண்மை வெறித்தனம் கேங் இருந்துச்சுட்டு கத்துறான். உனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நீ பவர்ஃபுல்லாக தான் இருக்க, ஆனால் நீ வீக்காக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. என்னை வச்சு இவ்வளோ நேரம் விளையாடி இருக்கியா, நீ செத்துறான்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க. அதில் அவனை இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரி அங்கே இருக்க எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. கேங்க டுவானோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு திங்க் பண்ணுறான். இந்த மாதிரி நம்பிக்கை நொறுங்கி போகிறது எல்லாமே காமன் தான். அதே மாதிரி டுவானோ ஃப்ரீஸான ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டோ மச்சான் ஷாக்கில் செத்துக்கிட்டு போயிட்டியா, ஒன்றும் கிடைக்கலன்னு. சரி விடு, கண்டிப்பாக கிடைக்கும், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் டுவான் எதிர்பார்த்த அந்த வெப்பன் கிடச்சிச்சு, அதுவும் அந்த ரிங் பவர் மூலியமாக. ஸோ ஜெயிக்கிறதும் இருக்குல்ல, ஒரு வாட்டி ஜெயிக்கிறோமோ இல்லையோ அந்த ஜெயிக்கிற ஃபீலிங்கை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம இன்னொரு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் டுவானோ என்கிட்ட தான் இப்போ லிட்டரேச்சர் டியூட்டர் ஃபீ இருக்குல்ல, அதை பயன்படுத்த வேண்டியது தான். எந்தளவுக்கு உங்களோட நம்பிக்கை உடஞ்சி போனதோ அது உங்களோட நம்பிக்கையாக மாறும். இந்த ரீசனுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்க நிறைய கேம் பிளேயர்ஸ் இதை மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி டுவானோ வேகம் ஓடி வந்துட்டு திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த கேங்கை பஞ்ச் பண்ண போகவும். இதோட இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேபி சில பேருக்கு இந்த வீடியோவில் இருக்க சில இன்சிடென்ட்ஸ் அவங்களோட கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது கூடவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவ வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் நவல் தமிழன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.